من مكة والبيت الأمجد للقدس سرى ليلا أحمد جبريل مع الملكين أتاه ببراق العز إلى أحمد وبإبريق مملوء ما غسلوا بالماء فؤاد أحمد وبإبريق مملوء ما غسلوا بالماء فؤاد أحمد وبتشت مملوء علما وبتشت مملوء علما فأفاضوا العلم إلى أحمد من مكة بيت الأمجد للقدس سرى ليلا أحمد جبريل مع الملكين أتى ببراق العز إلى أحمد. الحمد لله الذي هدانا إلى دار السلام. الصلاة والسلام على رسوله الأنام سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم الذي أزال عنا الظلام وعلى آله وأصحابه الكرام وأتباعه إلى جميع الإظام. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابة عن حكمكم. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவிலா அருளும் அழகிலா அன்பும் இலங்குமோர் இறையின் இனிய பேர் போற்றி மறுவிலா தெளிந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிதனை வேண்டி அல் குதுபுல் அக்பர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி நிஷாதலி ரலியல்லாஹு அன்ஹு குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் துஆ பேட்டனை நாடியவனாய் ஆன்மீக குருநாதர்களின் ஆசிகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுவும் அவனது ரசூலும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விளக்கினார்களோ அவைகள் அனைத்தை விட்டு விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கை பொருந்திய இந்த ரமலானுடைய மாதத்தில் மகத்துவமான இந்த இரண்டாவது நாளில் புனிதமான இறை கடமையை நிறைவேற்றி இறை இல்லத்தில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி
நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, சங்கைக்குரிய நிர்வாகிகளே, போற்றுதலுக்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் நம்மை தொட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ரமலானை நம்மை தொடச் செய்த மகா பெரிய பேற்றினை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு நாம் எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நன்றியின் முகமாகத்தான் நாம் தொழுகிற தொழுகைகளை அதற்காக அமைத்துக் கொள்வதும், நாம் செய்கிற ஏனைய இபாதாத்துகளையும் அதற்காக வேண்டியே அமைத்துக் கொள்வதும் நமக்கு கடப்பாடு. உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற சமயத்தில் நமது கண்களுக்கு புலப்படுகிற, அதாவது சஹாபாக்களுக்கு தென்பட்ட அந்த சமயத்தில் அவர்கள் செய்த இபாதத்தை பற்றி விவரிக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இபாதத்தினுடைய அழகும் அந்த இபாதத்தினுடைய தாக்கமும் மிகவும் அபரிவிதமானது என்று சொல்லுவார்கள். அந்த இபாதத் உலகத்தில் யாரும் அதுபோன்ற இபாதத்தை செய்ய முடியாது என்கின்ற அளவிற்கு அதனுடைய தன்மை அமைந்திருந்தது. எனவேதான் இரவெல்லாம் நின்று வணங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்களே முறையிடுகிற அளவிற்கு அந்த வணக்கத்தினுடைய ஆழம் அமைந்திருப்பதை ஹதீஸுகள் சுட்டிக்காட்டும். அதற்கு காரணம் கேட்டபொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, நான் முழுமையான நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று கேட்டார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத தொழுகை அதனுடைய அம்சங்கள் அனைத்தையும் அல்லாஹ்விற்கு மாத்திரமே ஏற்படுத்தி வைத்தார்கள். அதிலிருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை. எவ்வளவோ தேவைகள் இருந்தது, எவ்வளவோ இன்னல்களை பிறர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படியெல்லாம் இருக்க அந்த தொழுகையை அதற்காக வேண்டி பயன்படுத்தவில்லை. ஆனால் நம்மை பயன்படுத்த சொன்னார்கள். உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதா? அந்த தேவை நிமித்தமாக நீங்கள் முதலில் உங்கள் கரங்களை உசத்துவது அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இறைவனிடத்தில் நீங்கள் கரத்தை உயர்த்துகிற சமயத்தில் அல்லாஹ்வுக்கு நீங்க 2 ரக்காத்து தொழுதுட்டு கையை ஒசத்துங்க, அல்லாஹ் உங்களோட துஆவை கபூல் செய்வான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த துஆ, அந்த தொழுகைக்கு பெயர் ஸலாத்துல் இஸ்திகாரா, நலவை தேடி தொழுகிற தொழுகை. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொழுகை. லுஹாவுடைய நேரத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்திய தொழுகை அற்புதமானது. பிரயாணத்திற்கு சொல்லுகிற சமயமும் அதுதான். அதே போன்று நாம் ஒரு வியாபார நிமித்தமாக வெளியே செல்லக்கூடிய அந்த நேரம் தான் லுஹாவுடைய நேரம். எப்போ நாம் வியாபாரத்துக்கு கிளம்புவோம்? காலை நேரத்தில். அப்போ அந்த வியாபாரத்துக்கு போகணும்னு முடிவு செஞ்சிட்டீங்களா? 2 ரக்காத்து தொழுங்க, லுஹாவுடைய தொழுகுங்க. உங்களுக்கு அன்றைய நாளினுடைய ரிஸ்கை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அந்த பிரார்த்தனையும் அதைத்தான் வலியுறுத்துகிறது. அல்லாஹும்ம இன்னல்லஹா அல்லஹாவுக் வல் பஹா பஹாவுக் வல் குவத குவத்துக் வல் குதரத குதரத்துக் வல் ஜமால ஜமாலுக். இது அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை வர்ணிப்பது. முதல்ல நாம ஒரு ஆள்கிட்ட அணுகணும்னு சொன்னாலும் இப்படித்தான் அணுகணும். போன உடனே நம்மகிட்ட சொல்ல நமக்கு என்னங்கிறத பேசிடக்கூடாது. அவரை முதல்ல புகழணும், அவரை சாந்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன ஹஜ்ஜர் சோமா இருக்கிறீங்களா, எப்படி நல்லா இருக்கிறீங்களா, உங்களோட வீட்டில் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் சரி நம்ம விஷயம் என்ன ஆச்சுங்கிற பேச்ச போடணும். இதுதான் முறை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட அணுகிறதுக்கு அந்த முறையை சொல்லி தராங்க. நீங்க அல்லாஹ்வை புகழுங்க. யா அல்லாஹ், உன்னுடைய லுஹா, உன்னுடைய ஜமால் தான் ஜமால், அழகு தான் அழகு, உன்னுடைய குதரத்து தான் உண்மையான குதரத்து, அல்லாஹ்வை புகழுங்க. இப்ப சொல்லுங்க,
இன்கான ரிஸ்கு ஃபிஸ் ஸமாஇ ஃபஅன்ஸிலுஹு. யா அல்லாஹ், என்னோட ரிஸ்க்கு, நான் இப்ப ரிஸ்கை நான் தேடி